எவ்வளவு நேரமா சமைக்கிற நீ? பசிக்குது, மணி 2 ஆக போகுது. எங்க குழந்தைய யார் பாக்குறது? அவன் உட்கார்ந்து நான் இப்ப விட்டு போனா அழுக ஆரம்பிச்சிருவான். பாத்துக்கிறேன். குழந்தைய வச்சு சும்மா அந்த ஆக்ஷனை போடாத. ஓ ஆக்ஷன். நீங்க 10 நிமிஷம் குழந்தைய பாத்துங்க. 10 நிமிஷம் சாப்பாடு ரெடி பண்றேன். பாத்துக்கிறேன். ஏங்க என்ன புள்ள அழுகுது அதுக்குள்ளேயே? ஆஃப் பண்றேனே. ஐயோ தெரியல. இங்க ஒரு பொம்மை. ஐயோ ஐயோ ஏங்க என்ன குழந்தைய பாக்குறீங்களா? குட்டிக்காரன் போற அழுவாதரா கொஞ்சம் இருடா. அழக மாட்டேங்கிறானா, என்ன பண்றதுன்னு தெரியலையே. கொஞ்ச நேரம் அமைதியா. ஏங்க ஒரு 10 நிமிஷம் உங்களால பிள்ளைய பாத்துக்க முடியாது? அம்மா வந்துகிட்டு என்னடா பாவ மேய்க்கிறீங்களா பண்றியா? என்னடா அது குழந்தை மாதிரி குழந்தை. இதுல வேற டைலாக் நாங்க பாத்துக்க மாட்டோமா? இவ்வளவு நேரம் அழுதுட்டு இருந்தா நிக்கவே இல்ல. குழம்பு கரண்டை கொடுத்தாலும் டக்குன்னு ஆஃப் ஆயிட்டான். என்ன கரண்டை கொடுத்தா இது பண்ணிட்டு இருக்கியா? குடுறா. ஐயோ பேக் எடுத்து அழுறாங்க. அப்போ பாக்குறதுக்கு அப்படியே அவங்க அத்தை ஜாடையா இருக்கு. ஆமா பல்ல பாருங்களேன், அப்படியே அவங்க தாத்தா பல்லு நினைக்கிறேன். காதை பாருங்க, காது நல்ல புரிய காது நல்ல பெருசா இருக்கும் உங்க அம்மாவுக்கு. அதனால கரெக்டா அம்மா மாதிரியே பண்ணுங்க. நீங்க மட்டும் சும்மா இருக்கீங்க, சொல்லிருங்க. உதடு இருக்குல்ல, அவங்க சித்தப்பா மாதிரியே இருக்குங்க. போதடா அவங்க சித்தப்பா மாதிரி இல்ல. கண்ணு வேணா சொல்லலாம், கண்ணு அப்புறம் சித்தப்பா மாதிரி இருக்கு. கை கால்லாம் சித்தப்பா மாதிரி இருக்கு. அந்த பிள்ளைக்கு சித்தப்பாவே கிடையாது. நம்ம உருவாக்குவோம். சித்தப்பா மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு முறை சித்தப்பா இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. இங்க பாருங்க நகம் இருக்குல்ல, நகம் அவங்க தாத்தாவுக்கு இப்படியே தான் நகம். செத்து போன ஒரு அத்தை இருக்கு பாருங்க, அந்த அத்தைக்கு கால் விரல் வந்து இப்படிதான் ஏத்த இறக்க குழந்தை பரவாயில்லையங்க. ஒரு நாள் குழந்தைய பார்த்து எப்படிங்க இவ்வளவு விஷயம் கேதர் பண்றீங்க? நாங்க குழந்தைகளுக்கு பச்சை புள்ள மாதிரி தான் தெரியுது. இவங்களுக்கு தான் கண்ணுக்கு எல்லாரும் சாயலும் தெரியுதுங்க. தெரியும். பழைய ஆளுங்க ஐயா. சார் நீங்க என்ன பண்றீங்க? இல்ல குழந்தை பிறந்திருக்கு எங்க ஃபேமிலில, அத பார்த்து எப்படி இருக்குன்னு வர்ணிச்சுக்கிறேன். எந்த ஊர்ல இருந்து வரீங்க நீங்க? நாங்கெல்லாம் வந்து சின்னாலப்பட்டியில இருந்து வர்றோம். சின்னாலப்பட்டியில இருந்து வரீங்களா? சார் சின்னாலப்பட்டியில இருந்து பிறந்த குழந்தை அங்க இருக்கு. இது தனியாமங்கலத்துல இருந்து பிறந்த குழந்தை. அதான் நான் பார்த்தேன், என்னடா குழந்தை நம்ம குடும்பத்து சாயலே இல்லையே. மேடம் நீங்க ஒரு நிமிஷம் போங்க. ஏண்டா பண்ணாடா, பிறந்த குழந்தைக்கு பல்லே இருக்காது, பல்லு தாத்தா மாதிரி இருக்கு, ஏடா நேரம் மாமா மாதிரி இருக்கு. சரி விடு, அந்த குழந்தைய பார்த்து ரிவ்யூ பண்ணுவோம். வாங்க போவோம். நீங்க எல்லாம் குழந்தை ரிவ்யூவராடா? இது வேலை என்ன எங்களுக்கு? வாயா. ஐயோ அடா குழந்தைய பாருங்களேன். வார சினிமாவுக்கு ரிவ்யூ பண்ற மாதிரி குழந்தைக்கு குழந்தை ரிவ்யூ பண்ண வந்துறாங்க இவங்க. புள்ளைய குளிப்பாட்ட கூட்ட நீ நின்னுகிட்டு இருக்கீங்க. எங்க புள்ள? எங்க புள்ள இந்தாங்க குளிப்ப பாட்டி வந்திருக்காங்க. பாட்டிங்க தான் ஒழுங்காவே கரெக்டா எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பண்ணுவாங்க. ஆமா ஆமா ஆமா. புள்ளைய தூக்குன்னு சொன்னாலே இதை பிடிச்சி தூக்குற மாதிரி இருக்கிறேன். மேல தண்ணி மேல எங்க ஊத்துறீங்க? சும்மா இருங்க. புள்ள குளிப்பாட்ட மாட்டாங்க பாருங்க ஒழுங்கா. குழந்தை அது மஞ்சள் எல்லாம் போட்டு தப்பா குளிப்பாட்டனே. ஏமா என்னமா அது புள்ள மாதிரி என்னமா அது? பாட்டி திட்டாங்க, ட்ரீட்மெண்ட் அது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. பாத்திரம் வளர்க்கிற மாதிரி என்னது சபினாவா அது? என்ன ரஜினி படத்துல வர மாதிரிலாம் என்ன பிள்ளையா? என்ன இது சாம்பிராணி புகை எடுத்து பாத்துமா புள்ள சுற்ற போது பாத்து ரொம்ப போவர் புகையா போடாதீங்க. புருஷனாக்கு கொஞ்சம் பாசமா நம்பத்தேன். இந்தாமா புடிச்சுக்கா. என்ன ரொம்ப பயப்படுறீங்களே? குழந்தை மாதிரி என்னங்க நீங்க? ஆமா உங்க குழந்தைய மட்டும் தான் பாத்துருக்கமாக்கு. 10 புள்ள பெத்தவ உன் பிள்ளைய மட்டும் தான் குளிப்பாட்டுறேனா? ஊருக்குள்ள இருக்கிற புள்ள எல்லாத்தையும் நான் தான் குளிப்பாட்டி இருக்கேன். ஊர்ல நான் ஒருத்தி தான் கிளவி. அந்த புள்ளைய எப்படி கேட்ச் போடு? பாத்தியா
நருட்டோ பாத்திருக்கியா இல்லையாடா? பாத்திருக்கேன். நருட்டோல இந்த இப்படி தூக்கி சுத்தி விட்டு கைக்கே வருமே, அது என்னது? பூமராங்க மாதிரி இருக்கிற மாதிரி. பூமராங்கா? இப்ப பாரு. என்ன பிள்ளை மூஞ்சி சாயல் உன்னைய மாதிரியே இல்லையே. அவன் அம்மா மாதிரி. என்ன நீ கிளம்ப பிள்ளைய வாங்கிட்டு போ. அடுத்து எந்த வீட்டுல பிள்ளை உழுப்பாட்டணும்? ஆமா வர கூப்பிடுறேன். இப்பதான் சாப்பிட்டாங்க. தாத்தா பேசுறா பாரு. பேசுங்க மாமா. தள்ளிட்டான் போன. நல்லா முறையில் உங்களுக்கு பேசுப்பா. பேசு. மூஞ்ச கட்டு. மூஞ்ச கட்டு. பேசு. மூஞ்ச கட்டு. ராசிக் பாபி. ஏய் இங்க பாரு. இங்க வா. வீடியோ கால் பேசுப்பா. இங்க வா. தாத்தா பார். இங்க வா. டேய் இங்க வாடா. டேய் தம்பி இங்க வா. பேசி ஒரு வார்த்தை பேசிரு. கட் பண்ணிட்டான்டி. ஐயோ நான் தான் கட் பண்ணேன்னு சொல்லுவாரு அவங்க அப்பா. கால் பண்ணுங்க. இந்த பண்ணிட்டேன். ஏய் அது என்ன கட் பண்ற? இருடா. அவனுக்கு என்ன கால் பண்ணானு நான் பேச கூடாதா? ஐயோ பேச கூடாதா அவன்? இருடா. ஏய் இது வேலைக்கு ஆகாதே. ஏய் போனா புடிக்கிறேன் நானு. ஏய் வீடியோ கட். மண்டை கட்டு. ஏய் இங்க வர. மண்டை பாருங்க. என்னாச்சு? என்ன தாத்தா எல்லாம் இல்ல போயிட்டாரு போ. போன் பேசுறேன்னா பேசாம போனை தூக்கி போட்டு இப்ப என்ன போன் எடுத்துட்டு இருக்கேன். ஹலோ தம்பியா, என்ன பண்றாரு தம்பி? வாய் பார்க்க கூடாது, பேசணும் அங்க. நீ அங்க பேசணும். நீ இப்படி பேசக்கூடாதுடா. திருப்பி வச்சா பேசணும். போன் பேச டைம்ல பேச மாட்டாங்க. சும்மா இருக்க டைம்ல எடுத்து காதுல வச்சுக்கிட்டு ஆளோ அப்படி. இவன் யார் கால் பண்ண போறா? போன உடைச்சிடும் உங்களுக்கு. போன் போச்சு. ஏங்க இப்படி புள்ள போன் கிட்ட திட்டுறீங்க? அப்படியா? உன் போனை கொடு. என் போன் குடுக்குறேன். எனக்கு என் பையன் குடுக்குறேன். நீ பாருப்பா. போ போன் மட்டும் உடையல. டிவில விழுந்து டிவி டிஸ்ப்ளே பாதி உடைஞ்சு போச்சா? T20 வருமே நான் எப்பறா பாக்குறது? தாத்தாவா பேசாத நீ. வேற மாதிரி ஆயிட்டு இருக்கு. நீ ஒரு பாக்கெட் கேடா வாங்க. பாக்கெட்ல என்ன? அத்தை வாங்கத்தே. வரேம்மா. என்ன 3 மாசம் ஆச்சு திரும்பிட்டானா? இன்னும் குப்புற அடிக்கலையே. கவுத்தி விடு. ஏமா முட்டி போட்டு நடக்க ஆரம்பிச்சானா? இல்லையே. நடக்கலையா? ஏமா 7-8 மாசம் ஆச்சு 8 வச்சுட்டானா? வைக்கலையே. ஏமா 10 மாசம் ஆச்சு இப்ப நடந்துட்டானா? நடக்கலையே. பேசிட்டானா? 1 வருஷம் ஆயிடுச்சு. பேசிட்டானா? 1 வருஷத்துல எப்படித்தே பேசுவாங்க? ஏமா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்? போய் வேலைய பாரு. போடி. வேலை என்ன? போ. நீ ஒண்ணும் வர வேணாம். அத்தன் வந்தா வாயில மிதிச்சு போறீங்க. போடா. சரி போ. அவங்க பக்கத்து வீட்டுல குழந்தை பிறந்திருக்கு. நான் அதை போய் விசாரிச்சுட்டு வரேன். என்ன நான் ஆளா இல்ல எனக்கு. தூங்குடா. சோர குட்டில தூங்க. அழுவா. ஏன் அழுவுற? அழுவாது. என்னம்மா? சோர் அம்மா இருக்கும். அழுவாத. சோர என்னம்மா என்னாச்சு? நீ காலையில ஆரம்பிப்பா போல் இருக்கேன். சரி ரைட். நீங்க அப்படிதான் அழுவாதீங்க. நான் குழந்தை வேணா நான் வச்சிருக்கேன். குழந்தைய நான் வச்சிருக்கேன். நீங்க ஏங்க எழுந்தீங்க? எப்போ எழுந்தீங்க? நீங்க தூங்க வேண்டியதானே? டைம் இருக்கு பாருங்க. 7 மணி வரைக்கும் டைம் இருக்கு. நல்லா தூங்கி எந்திரிங்க. நான் டிஃபன் பண்ணி வைக்கிறேன். அப்படியா? சமைச்சு வைக்கிறேன். சாப்பிட்டுட்டு நீங்க பாட்டுக்கு போங்க. நீங்க குழந்தைய பத்தியே கவலைப்படுறீங்க. நீங்க போய் தூங்குங்க. போங்க. சரி நான் போறேன். நான் போய் தூங்குறேன். எது தூங்க போறீங்களா? நைட்டு பூரா தூங்குனது பத்தல. நான் தானே பிள்ளைய தூக்கிட்டு அங்கிட்ட தூக்கிட்டு அழுதுகிட்டு. சரி என்ன? நைட்டு பூரா தூங்கவே இல்ல. சரிம்மா சரி. நீ தூங்கு. நான் புள்ளைய வச்சுக்கிறேன். நீ தூங்கு. புள்ளைய கொடுங்க. நான் பாத்துக்கிறேன். புள்ளைய கொடுங்க. நீங்க பாக்க வெறி பிடிச்சிருக்கு தெரியல. வெறி பிடிச்சிருக்கு. என்ன வெறி பிடிச்சு தெரியும்? நான் புள்ளைய பாத்துக்கிறேன். நீங்க நைட்டு பூரா தூங்குறீங்க. நல்லா குறைச்சா விட்டு தூங்குறீங்க. இல்ல படிச்சிட்டீங்களா? ஆம்பளை நீங்க புள்ளைய பாக்குறீங்க. எதுக்கு புள்ள பாக்குறேன்? சரி அழுவாத. இங்க வேற என்ன செய்யணுமா உங்களுக்கு? நான் ஆர்டர் போட்டுக்கிறேன். ஆர்டர் போட்டுக்கிறீங்க? ஆர்டர் போட்டுப்போம். ஏன் நான் என்ன சமைச்சு தரேன் உங்களுக்கு? வேணாமா. நீ நல்ல மூணுல சமைச்சா நல்லா இருக்காது. என்னது? இல்ல எதுக்கு போய் இந்த மூணுல போய் சமைச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணி அது நல்லா இல்லைன்னா அதுக்கு வேற சண்டை இழுப்ப. நீ போ. நான் பாத்துக்கிறேன். போ. அப்படியா? சரி ஆர்டர் போடுங்க. ஆர்டர் போட்டுறேன். ஏன்டா இரு. இருப்பா.
இரு சார் வாங்க சார், எப்படி இருக்கீங்க? வரீங்களா சார்? என்ன பண்றது? கிராண்டா பண்ணுவாரு. அவர் எப்பயுமே சின்ன மஞ்சள் கூட பெருசா எடுத்து பண்ணுவாரு. ஆமா எல்லாம் சிம்பிளா சம்பளம் கொஞ்சம் கிம்பிளா கொஞ்சம் வாங்குறாரு. அண்டர் த டேபிள் டீலிங் யூஸ் பண்றதுனால கொஞ்சம் சார் பையன் எப்படி இருக்கான் ப்ரோ? சூப்பரான பையன் சார், சூப்பர் பாய். ரொம்ப சுட்டி பையனா இருக்கான் சார். ஒரு இடத்துல இருக்க மாட்டான், அப்படியே இப்படி தெரிஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். உட்காரத்தோட உட்கார மாட்டான் சார். அதே மாதிரிதான் சார் என் பையனும் ரொம்ப அட்டென்டிவா இருக்காங்க சார். என்ன பேசுறோம், யாரு வர்றாங்க, என்ன சொல்றாங்கன்ற முதல்ல கான்செப்ட். என் பையன் கேட்டு சொல்றதை கேட்டு திருப்பியே சொல்றான் சார். என்ன சொன்னோம்னா அவன சொல்றான் மாட்டுக்கு சார். என் வைஃப் 1+1 எவ்வளவு கேக்குறா, 2 இப்படி கை காட்டுறா சார். அவன் சார் எப்பவே மேக்ஸ் தெரியும். ஃபோன் பண்ணி ஃபோன் பேசுறான் சார். ஃபோன் பண்ணி நான் வேலையில் இருக்கும்போது ஃபோன் பண்ணிட்டான் எனக்கு. பண்ணி இந்த மாதிரி என்ன யாரும் பேசலையேன்னு திருப்பி கட் பண்ணிட்டு கூப்பிட்டு அப்புறம் வைஃப் எடுத்து. ஆமா சார், அது மட்டும் இல்ல, அவனுக்கு வந்து ஃப்ரூட்ஸ்னா ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறான், வெஜிடபிள்ஸ்னா வெஜிடபிள்ஸ் சாப்பிடுறான். மத்த ஏதாவது நம்ம ஜங்க் ஃபுட் கொடுத்தோம் வைங்க, அப்படியே இக்னோர் பண்ணி தள்ளி. எனக்கு என் பையனுக்கு சேராது. கேளுங்க, நான் சொன்னல நான் சொல்றேன். என் பையனுக்கு அது சேராது, வாமிட் பண்ணிடுவான். அதனால ஆர்கானிக் ஃபுட்ஸ் மட்டும் தான். அது மட்டும் கிடையாது சார். Dress இப்ப குழந்தைங்களா வந்து அவங்க Dressலயே வந்து புடிச்சு போயிடுவாங்கல்ல, அவன் போக மாட்டான் சார். அவன் எல்லாத்தையும் புடிச்சு பாதாக்கி. என்னங்க நீங்க இவன் கிடக்குறாங்க குழந்தை. இருங்க ஒரு சரியா சார், நீங்க பேசுறதே தெரியுது ரெண்டு பேரும் நல்ல பிள்ளையா பெத்து வச்சிருக்கீங்க. இங்க பாருங்க, இன்டெலிஜென்ட் சைல்டு ரெண்டுமே. என்ன பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து அடிப்படை கல்வி நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும். கரெக்ட். ஏன்னா பேசிக் ஸ்கூலிங் தான் வந்து உங்களோட கடைசியை வந்து தீர்மானிக்குதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. கரெக்டா சொன்னீங்க. நல்ல இங்கிலீஷ் நல்லா சொல்லி கொடுக்குற இடம், நல்லா படிக்கக்கூடிய பிராக்டிகலா நல்லா எல்லாம் சொல்லி தர மாதிரி. அதனால நான் என்ன சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச நல்ல ஸ்கூல் இருக்கு இங்க வேளச்சேரியில இருக்கு. உங்களுக்கு நான் அடுத்து சொல்றேன், போய் பாருங்க. இப்ப அட்மிஷனை போட்டுருங்க சார். இப்ப வேணாம் சார், 3 இயர்ஸ் போட்டு. ஏங்க 3 இயர்ஸ்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிடுவேன். அதுக்கப்புறம் எந்த ஸ்கூல்ல போய் சேர்ப்பீங்க? இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இல்ல, பிறந்தே 2 months தானே ஆகுது. எது 2 மாசம் தான் ஆகுதா? 2 மாசம் குழந்தை என்கிட்ட போட்டிக்கிறீங்க நீ? சேட்டை பத்தியா அடிச்சு மண்டையா பொளந்துறேன். 2 மாசம் குழந்தைய வச்சுட்டு நான் கம்முன்னு இருக்கேன். நானு 6 months பேபி சார். 6 months பேபியா? 6 months. 4 மாசம் பர்த்டே, ஆஃப் பர்த்டே நேத்தா கொண்டாடுறோம் நாங்க. ஆஃப் பர்த்டே கொண்டாடுறீங்களா சார்? ஆஃப் கேக்க மட்டும் வாங்கி வெட்டி ஆஃப் பர்த்டேன்னு கொண்டாடி இப்பதான் சார் கேட்டதா. நாங்க மந்த் கொண்டாடுறோம். மந்த் நாங்க என்ன பண்ண தெரியுங்களா? ஏய் நிறுத்திரு. 6 months பேபி உனக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டையும் இதையும் பிரிச்சு காட்டுது. உனக்கு 2 months பேபி விரல் காட்டுது. ஏன்னா ஒருத்தன் கிடைச்சிட்டான்னா என்ன வேணாலும் பேசுவீங்க. இல்ல ஃபங்க்ஷன் வந்துட்டா பொழுது போகணும்ல, அதுக்கு நான் தான் கிடைச்சேன். சரி நீங்க இருந்தீங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தான். சரி விடுங்க, வேற ஏதாவது பத்தி பேசுவோம். சிரிக்கிற சீரியஸா பேசுறீங்க. 6 மாசம் குழந்தை உனக்கு இன்டெலிஜென்ட்டா இருக்கா? செருப்பு பிஞ்சு போயிரும் பாத்துக்க. அவனை அடிக்கல. 2 months. நீ வா, அந்த குழந்தைய உன்கிட்ட இருந்து எடுத்துட்டு போயிடறேன்.